மேடம் வந்து நான் சொல்லனா பாயஸ் கார்டனுக்கு அடுத்த புரட்சி தலைவர் அம்மா எனக்கு எங்க விவசாயிகளுக்கெல்லாம். ஏன்னா பாயஸ் கார்டன் படம் எனக்கு ஜெயலலிதா அம்மா ஞாபகம் வரும், தலைவர் ஞாபகம் வரும். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அம்மா தான், லதா அம்மா தான் எனக்கு புரட்சி தலைவர், சூப்பர் ஸ்டார். ஏன்னா அம்மா வந்து எனக்கு ரொம்ப கண்ணு கலங்குது, என்ன பேசுறதே தெரியல. அதோட விவசாயிகளுக்கு மற்ற நடிகர் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. ஆனா எங்க சூப்பர் ஸ்டார் என் தலைவனுடைய ஒய்ஃப் அம்மா லதா அம்மா வந்து இவ்வளவு இறங்கி வந்து செய்யறாங்கன்னா யாருக்காக செய்யறாங்க? மக்கள் நல்லா இருக்கணும். எப்ப பாரு அவங்க மக்கள் 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 தான். தூங்குறாங்களோ இல்லைன்னே தெரியல. 12 மணிக்கு போன் பண்ணாலும் எடுக்கிறாங்க. அது மக்கள் கல்யாணம் விவசாயி எப்படிங்கிறாங்க, விவசாயி எப்படிங்கிறாங்க, இதேதான் பேசுவாங்க எப்பவுமே. இன்னும் அவங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவங்க என்ன தலையெழுத்ததெல்லாம் செய்யணும்னு, அதோ ஒரு நல்லது பண்ணோம், மக்களுக்கு நல்லது பண்ணோம். ஏன்னா தலைவர் வீட்டுக்கு போனா ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து போறாங்க. ஒரு சிஎம் வீட்டுல கூட அந்த மாதிரி கிடையாது. அம்மா அந்த வரவங்களுக்கு எல்லாம் ரெஸ்பான்சிபிள் பண்ணிக்கிட்டு, வரவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு, விவசாயிகளுக்கு நல்லது பண்ண, நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்புக்குது. பெரிய லெவல்ல இது வளரணும். இந்த மக்கள் மேடை வந்து முன்ன 2 வருஷம் டைம் இருக்கு. நல்ல மாதிரி வளர்ந்து பெரிய வளர்ச்சி அடைந்து இந்த பாரத சேவாவும் இப்ப கேரளா மாநிலத்திலிருந்து வந்திருக்காரு. அவரும் பொறுப்பேற்றுக்கு போறாரு. அப்புறம் கர்நாடகா மாநிலம், இந்தியா ஃபுல்லா இது வளர்ச்சி அடைந்து கேட்டு இங்க வாய்ப்பளித்த லதாம்மா அவர்களுக்கும் மற்ற விவசாய மக்களுக்கும் நம் தயாபட்ச நிர்வாகிகளும் நன்றி கூறுது. நன்றி, வணக்கம். அம்மா ரொம்ப நன்றிம்மா. கல்யாண் சுந்தரம் என்ன ரொம்ப பிரஸ் தயவு செய்து நான் சொல்றது சொல்ல விரும்புறேன். எந்த கம்பேரிசனும் எதுக்கும் நான் தகுதி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போயஸ் கார்டனாலே பயமா இருக்கு. ஆக வாழணுன்றதுக்காக அதெல்லாம் அந்த பெரிய பெரிய மனிதர்கள் அவங்க. அதுக்கு நாங்க அந்த மாதிரிலாம் என்னை கம்பேர் பண்ணி சொன்னது அவர் அன்புல சொல்லிட்டாரு. அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதையும் சொல்லிடுறேன். அடுத்த அம்மா, அடுத்த போயஸ், அடுத்த இது எதுவும் கிடையாது. நாங்கள்லாம் ஒரு சேவை பண்ண வந்திருக்கோம். தயவு செய்து அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்தானத்துல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து எங்க ஏரியால எங்களுக்கு பெருமையா இருந்த ஒரு ஏரியால இருந்தவங்க. அவங்களெல்லாம் நாங்க நினைச்சு பெருமைப்படுறோம். அந்த வாழ்த்துக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. ஆனா அந்த மாதிரி கம்பேர் பண்றது வேண்டாம். பிரஸுக்கு நான் சொல்லிக்கிறேன். போயஸ் கார்டன்ல இருக்கிறது போயஸ் கார்டன் ஒரு அடையாளத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. தேங்க்யூ. நான் எல்லாருக்கும் ஒரு தாயா இருக்க விரும்புறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ். இவர் கேரளால இருந்து வந்திருக்காங்க. கேரளா பொறுப்பாளர். பாரத சேவா எல்லா இடத்துலயும் அவங்க அங்கங்க மக்கள் மன்றம், மக்கள் மேடை எங்கெங்க ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்கவுங்க சேர்ந்து செய்யறாங்க. ஆமா, கேரளாலையும் ஒரு பாரத் மார்க்கெட் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. அங்கேயும் போடும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணலாமா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரேஸ். தேங்க்யூ மேம். கடவுளின் அனுகிரகத்தை ஒரு பாடல் வழியாக உட்கார்ந்து. கலாச்சாரத்தை ஒட்டி நாங்க எந்த செஞ்சாலும் ஒரு கலாச்சாரம் ஒட்டி ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை என்னைக்கும் மேம்படுத்த விரும்புறோம். அதுக்காக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. தேங்க்யூ. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தாய் தந்தையருக்கு வணக்கம் செலுத்தி, குருமார்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி, எங்களை அன்புடன் நேசிக்கும் இத்தனை வருடங்களான தமிழ் மக்களுக்கு வணக்கம் சொல்லி இன்று துவங்குகிறோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஐ சீக் த பிளெஸிங்ஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அண்ட் குருஸ். 2 மணின்னு போட்டிருந்தது முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாரத் மார்க்கெட்டுக்காக போட்டிருந்தோம், மக்கள் எல்லாம் வரணுன்றதுக்காக. அப்படி ஏதாவது தாமதம் வந்திருந்தால் அதற்கு மன்னிக்கவும். மார்க்கெட்டுக்காக போட்ட டைமில் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ ஐஐடியில் வந்து ஆக்ரோ ஃபெஸ்டிவல் ஏதோ நடந்துகிட்ருக்கு. எங்கள் ஃபார்மர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, இப்போ வந்துட்டுருக்காங்க அவங்க. ஐஐடி ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஸோ ஒத்தொத்தராக வந்து சேர்ந்து மாவட்டத்துலேருந்து அவ்வளோ முயற்சி எடுத்து பஸ்ஸுகள்லையும் கார்களையும் வந்து சேர்கிறதுக்கே சென்னைக்கு வரத்துக்கு இப்போல்லாம் டிராஃபிக்கில் ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ இன்னும் வந்துட்டுருக்காங்க. வி வில் கண்டினியூ த ப்ரோக்ராம்.
பாரத சேவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிறது. அது ஒரு மக்கள் முயற்சி, பீப்புள்ஸ் மூமெண்ட். பாரத் சேவா ஆரம்பித்ததோட பர்பஸ், இந்திய அடையாளங்கள் எந்த இடத்துலையும் அழியக்கூடாது, நம் பாரம்பரிய பொருட்கள், பாரம்பரிய விவசாய முறைகள், மக்கள் மத்தியில் இருக்கிற பாரம்பரிய பண்பாடுகள், எல்லா ஊர்லேயும் இருக்கிற அந்தந்த ஊருக்கு தகுதியான அடையாளங்கள், நம் பசு, மாடு, கன்று, வயல், வயக்காடு, கிராம வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே அழியக்கூடாது என்பதற்காக பாரத் சேவா ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்தால் அந்த இடத்துக்கும் அந்த காரியத்துக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ பாரத் சேவா விவசாயிகளுடன், கைவினைப் பொருட்கள் செய்பவர்களுடன், மக்களுடன் சேர்ந்து 1 வருடம் முன்னாடி இனாக்ரேட் பண்ணோம். அதோட ஆக்சுவல் 1 வருடம் ஏப்ரல் மாதம் வருது. பட் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதனால் முன்னாடி வச்சுருக்கோம். ஒரு 1 மந்த் முன்னாடியே வைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. பாரத் சேவா ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராவல் பண்ணதில் பாரத் மார்க்கெட் அப்படின்னு ஒரு என்டிட்டி உருவாக்கினோம். விவசாயிகளோட பொருட்களுக்கும் கைவினை பொருட்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடம், அதையெல்லாம் விற்பனை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும். இன்றைக்கி வெஸ்டர்ன் மால்ஸ், பெரிய பெரிய மால்ஸ் நம்மளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மால்ஸ், வெளிநாட்டு பொருட்கள், பிராண்ட்ஸ். நம்ம பசங்க எல்லாருக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த ஜெனரேஷனுக்கு பழைய இந்தியாவில் இருந்த சுபீக்ஷமோ ப்ராஸ்பெரிட்டியோ இருந்த பொருட்கள் பற்றியோ யாருக்கும் ஜாஸ்தி தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அதை நம்ம கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற ரொம்ப அவசரமான வாழ்க்கையில் வீட்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் எல்லாமே வீட்டுக்கு வந்து சேருது. அப்போல்லாம் கடைக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய அனுபவம். காய்கறி வாங்குறதும் சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறதோ, டியூசிஎஸ் போகிறதோ, அங்காடிகளுக்கு போகிறதோ ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. குடும்பமாக போகிறது ஒரு மனசுக்கே ஒரு பெரிய ஒரு மாறுதலாக இருந்தது. அங்கே போய் வாங்கிறதுன்றது ஒரு அனுபவம். இன்றைக்கி அந்த அனுபவங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, நம்ம நேரம் எதில் போகுது, எதுக்காக போகிறது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்கிற நேரமாக இருக்குது. அப்படி யோசிக்கும்போது கிராமம் வரைக்கும் பாதிப்புகள் இருக்குது. இப்போ அவங்க கூட வெளியில் வாங்கி தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. சமைக்கிறதும் குறைஞ்சாச்சு. இருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். வேலை பலுவாக இருக்கலாம், சூழ்நிலை சம்பந்தமாக இருக்கலாம். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்து இந்தியாவை அப்பப்போ கொஞ்சம் நம்ம அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு நாடு, நம்ம இருக்கிற நாடு இப்படி தான் இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு சில அடையாளங்கள் தேவைப்படும். அதோட முயற்சி தான் பாரத் மார்க்கெட். எங்களோட விவசாயிகள், எங்களுடைய கைவினை பொருட்கள், நம்ம வியாபாரிகள் செழிப்பாக இருந்தால் தான் நம்ம ஊர் செழிப்பாக இருக்கும். நம்ம மற்ற வெளியிலேருந்து வரதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறது அழியக்கூடாது. இது பாரத் மார்க்கெட்டோட முயற்சி. இப்போ நாங்கள் 4 எக்ஸிபிஷன் இந்த 1 வருஷத்தில் பண்ணியிருக்கோம். பாரத் சேவா 42 மாவட்டங்களிலும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. சின்ன சின்ன கால்பதியங்கள் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்கள் முயற்சியை சேர்க்கிறது எங்களுடைய வேலை. இதற்காக என்னுடன் வேலை செய்த எங்கள் குழு மெம்பர்ஸ், சென்னை ஆஃபீஸ் உயர்மட்ட குழு, மற்றபடி எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் எங்களுக்காக உழைத்த அத்தனை மெம்பர்ஸுக்கும் என் முதற்கண் நன்றி.
எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் அது எப்படி செய்யறது, யாரோட சேர்ந்து செய்யறது, எப்படி செஞ்சால் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு கவலையும் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணுறது மக்கள் மேடை, பாரத் சேவாவோட மக்கள் மேடை. இது ஒரு புதிய முயற்சி. இது என்னென்னா, அந்த காலத்து இந்தியா மாதிரி அப்போ கிராம சபை, பஞ்சாயத், அந்தந்த குரூப்ஸ் அங்கங்கே இருந்தாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தது, ஊர் எல்லைக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது, ஊருக்குள்ளே ஒரு 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 கட்டுக்கோப்பு இருந்தது. ஊர் எப்படி வளரணும், ஊர் எப்படி வளர்ச்சி பெறணும், எப்படிலாம் நம்ம அதுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லார்கிட்டேருந்து ஒரு ஈடுபாடு இருந்தது. இன்றைக்கி அந்த ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவசர வாழ்க்கை. அதனால் மக்கள் மேடை அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்கள் மக்கள் மேடை உருவாகும், நிர்வகிக்கப்படும். அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்த அடையாளங்கள் அழியக்கூடாது, எதை காப்பாற்றணும், விவசாயிகளோட மக்களோட அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதை முன்னேற்றத்திற்கு எப்படி உழைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே மக்கள் மேடைக்கு வேலை செய்யலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். இப்போ ரிட்டையர்ட் பீப்புள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களும் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை இவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் மேடைக்கு கொடுக்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் உறுப்பினராக இருக்கலாம். உறுப்பினராக இருந்து உங்கள் தொகுதிக்கு, உங்கள் கிராமத்துக்கு மக்கள் மேடையோடு சேர்ந்து வேலை செய்யலாம். இன்று நாங்கள் துவங்குவது அந்த முயற்சி. முதலாக திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். இப்போது திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து மக்கள் மேடை எல்லாரும் மேடைக்கு வரலாம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், மக்கள் மேடை ஃபார்ம் பண்ணவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் மேடையோட போர்டு பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல அதை அணுக வேண்டிய முறை ஒன்று இருக்குது. அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஊரோட வளர்ச்சிக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று பண்ணுவது தான் மக்கள் மேடை. திருவள்ளூர் மாவட்டத்தை முன்னுதாரணமாக எடுத்து அங்கிருந்து வந்த மக்கள் மேடை மெம்பர்ஸ், பாரத சேவா மெம்பர்ஸோட இன்று இந்த மக்கள் மேடையை துவங்குகிறோம். இப்போ உங்கள் மத்தியில் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் எல்லாரோட சப்போர்ட்டும் இதுக்கு வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நின்னீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கொஞ்சம் எல்லாம் பின்னாடி பக்கம் போயிடுங்க, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்க எடுக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இல்லை கொஞ்சம் இல்லை கொஞ்சம் பின்னாடி இல்லை, எப்படி இருக்கட்டும் அவங்க எடுத்து ஒன்றும் அவங்க கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பின்பக்கமாக போயிடுங்கப்பா. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சரி. முக்கியமாக எங்கள் நிர்வாகிகள், இதற்காக உழைத்தவர்கள், மக்கள் மேடையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணக்கூடியதற்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து, பாரத சேவா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்த எங்கள் மெம்பர்ஸ் சபிதா, சந்தோஷ், சவுந்தர், தருண் மற்றும் பாகி எல்லாரும் இங்கே முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது சவுந்தர் எங்கள் பாரத் சேவாவோட ஒர்க் பண்ணுறவங்க, பாகிரதி எங்களுடைய சந்தோஷ், சபிதா, தருண். இவங்க டே அண்ட் நைட்டாக இதற்காக வேலை செய்ததற்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்தை முதன்மையாக எடுத்து ரொம்ப ரொம்ப வேகமாக வேலை செஞ்சு இந்த மாவட்டத்தை முன் உதாரணமாக எடுக்கணும்னு கடினமாக உழைத்த
ரஞ்சித்துக்கும் ரமணாக்கும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அது மட்டும் இல்லை, அவங்க முதல்ல ஒரு முயற்சியாக இன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதையும் அவங்க ஸ்டேஜ்லேயே கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸோட ஆசீர்வாதத்தோட தமிழ் மக்கள் ரொம்ப நல்ல எண்ணங்களும் பண்புகளும் கொண்டவர்கள். அவங்களுக்காக இந்த காரியத்தை சமர்ப்பிக்கிறோம். This project is dedicated to the people of Tamil Nadu and the welfare of every region of Tamil Nadu. 42 மாவட்டங்கள், 234 தொகுதிகள், எல்லா இடத்துலையும் பாரத் சேவா மெம்பர்ஸும் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் மக்கள் மேடை மெம்பர்ஸும் வேலை செய்வார்கள். எங்களால் முயன்ற எல்லா முயற்சிகளையும் உங்கள் ரீஜனுக்காகவும் அந்த லொக்கேஷனுக்காகவும் அடையாளங்கள் அழியாமல் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்து முன்னுக்கு வருவதற்கு எங்களால் முடியும் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். நன்றி. தேங்க்யூ. அந்த இன்சூரன்ஸ் கொடுக்க ஆசைப்படுறாங்க. அவங்களே ரமணா இல்லை ரஞ்சித் இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நல்லது. என்னையே பேச சொல்கிறாங்க. இல்லை, அவங்க எடுத்த முயற்சி இது. திஸ் இஸ் த இன்சூரன்ஸ் லிஸ்ட் வந்து இந்த 10 லட்சத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த முயற்சியில் வந்து அம்மா கொடுத்த அறிவுரைப்படி நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணோம். எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த நல்ல நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரமணா தான். ஸோ அவர் தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார். நான் ஜஸ்ட் ஒரு பின்னாடி ஒரு கருவி தான். ஸோ அவர்கிட்டயே கொடுக்குது. நீங்கள் பேச நான் பேரை படிக்கிறேன். கர்ணன், அவங்க கர்ணன். ஆறுமுகம், நான் கார்டை ரமணா கிட்ட கொடுத்துடுறேன். ஆறுமுகம், சரவணன், ஏழுமலை, யதீஸ்வரன். கன்சர்ன் பர்சன் இல்லைன்னா ரமணா ரஞ்சித் யாரா வாங்கிக்கோங்க. நரேந்திரகுமார், நன்றி. முனுசாமி, நீங்க வாங்கிக்க. நாகராஜ், நான் மற்ற கார்டு எல்லாத்தையும் ரமணா கிட்ட கொடுத்துடுறேன். அடுத்த ப்ரோக்ராம் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ திருவள்ளூர் மாவட்டம், உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த 2 ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டம் வில் பி செங்கல்பட்டு அண்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்.
They, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் எல்லாரும் உட்காந்துக்குவேன். they also have a cake cutting from Tiruvallur district, ma'am. கொஞ்சம் நம்ம தேங்க்யூ வெரி மச் நாராயணா. தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேங்க்யூ. There's a small cake cutting, ma'am. அப்புறம் பண்ணலாம். அப்புறம் அடுத்த மாவட்டம் செங்கல்பேட் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ நீங்கள் முதல்ல உட்காந்துக்கங்க, நான் அங்கே அட்ரஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரையும் உட்கார சொல்லி கொஞ்சம் நம்ம ரொம்ப முதல்ல வாலண்டியர்ஸ் எல்லாரும் பொறுப்புணர்ச்சியோடு ஒரு நேரடியாக சத்தங்கள் இல்லாமல் அமைதியாக நேராக நிற்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனில் நில்லுங்க, தயவுசெய்து ஸ்ட்ரெயிட் லைனில் நில்லுங்க. இந்த சைடு வாங்க. நம்ம எவ்வளோ கட்டுப்பாடோடு இருப்போன்றதை நீங்கள் தான் காட்டணும். எல்லாரும் அமைதியாக கட்டுப்பாடோட அழகாக நில்லுங்க. எல்லாரும் இருப்பீங்க அதில். இந்த சைடில் நில்லுங்க. இது மக்கள் மேடை லான்ச்சுக்காக திருவள்ளூர் மாவட்டம் ரொம்ப ஆர்வமாக கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இங்கே இருக்கிற எத்தனை வாலண்டியர்ஸ்க்கும் கட் பண்ணி கொடுக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் ஆல் டெடிகேட்டட் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரவாயில்லப்பா, கையில் வாங்கிக்கிறேன். எல்லாம் அப்படியே கொடுத்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. மாவட்டம் எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த வேலைக்கு செல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் கொஞ்சம் ஃபோட்டோ தேங்க்யூ வெரி மச். திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த லான்ச் எங்களது பார்க் மார்க்கெட்டுக்காக விவசாயிகளுக்கும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கும் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு பேர் திவ்யம். அதோட முதல் ப்ராடக்டை ஸ்டேஜில் லான்ச் பண்ணுறோம் இன்றைக்கி. ஒரு வருஷத்தில் இந்த பிராண்டை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை அந்த ப்ராடக்டை கையில் வச்சுக்க சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். முன்னாடியே கொண்டு வாங்க. இல்லை, இப்போது திவ்யம் லான்ச் பண்ணுறதுக்கு வாங்க. ஆனந்த் சார் இங்கே. ஆனந்த் சார். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தெரிவிச்சுக்கிறேன். திவ்யம் இந்த பாரத் மார்க்கெட்டோட பிராண்ட் நேம். விவசாயிகளுக்கும் எங்கேருந்து விவசாயிகள் வேலை செஞ்சாலும் நாடு முழுக்க அவங்க ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஒரு மரியாதை கொடுத்து பாரத் மார்க்கெட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து திவ்யம்ன்ற பேரில் மார்க்கெட்டுக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் வரும். யார் வேணாலும் அவங்கவுங்க இடத்துல அவுட்லெட் ஆரம்பிக்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கேட்டு வாங்கி கொள்ளலாம். எங்களுடைய மார்க்கெட்டும் தனிப்பட்ட முறையில் எங்கெங்கே முடியுமோ ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது எக்ஸிபிஷன்ஸ் மூலியமாக இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது அது பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்த பார்த்து பாரத் மார்க்கெட் எங்கெங்கே நடத்த முடியுமோ அதோட முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது.
இதற்கு ஒரு துணையாக எங்களுக்காக வேலை செய்யும் எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கும், விவசாயிகளுக்கும், கைவினைப் பொருட்கள் இதுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த முயற்சி சந்திரகாந்த் திருவண்ணாமலையிலேருந்து ரொம்ப பெருசாக எடுத்திருக்காரு. அவருக்காக முதல்ல இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். எல்லா விவசாயிகளுக்கும், கைவினைப் பொருட்களுக்கு கடினமாக பல வருடங்களாக உழைப்பவர்களுக்கும் இந்த பிராண்டை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். இதுதான் திவ்யம் பிராண்ட். இந்த பக்கம் இது அரிசி. இதை நான் முதல்ல ஒரு பேக்கெட் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஊதுவத்தி, திவ்யம் ஊதுவத்திஸ் கையில் பண்ணி நாங்கள் பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம். தேங்க்யூ. இதற்கு முயற்சிகள் எடுத்த ஆனந்த், சந்திரகாந்த் மற்றும் எங்கள் குழு உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் திவ்யம் பிராண்டை போய் சப்போர்ட் பண்ணும்போது, இந்த பிளாட்ஃபார்மில் பாரத் மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம கைவினைப் பொருட்கள் செய்பவர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். அருண் ரொம்ப நன்றி. அவர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து எங்களோட கோஷாலைகளில் வேலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டு பசுமாடுகளுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆக்ரோக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று அவர் சொல்வார். பாரத் சேவாக்காக அவர் சேர்ந்து இப்போ வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஃபியூ சென்டென்சஸில் அவர் வந்து யார், என்ன பேக்ரவுண்ட்லேருந்து எதுக்கு வந்திருக்காருன்னு அவரே சொல்வார். நாராயணா, ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். என் பேர் டாக்டர் அருண் ஜனார்த்தனன். படித்தது காஞ்சிபுரம், சென்னை. மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி அமெரிக்காவில் பண்ணேன். 12 இயர்ஸ் அங்கே இருந்திருக்கிறேன். இன்டெல் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ குவால்காம் ஹெச்சிஎல்ல டெக்னாலஜி டைரக்டராக இருக்கிறேன். இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அக்கா சொன்ன மாதிரி விவசாயத்தில் கடைசி ஒரு 2 வருஷமான அனுபவம். நாட்டு பசுக்களை வந்து இந்தியா முழுக்க தேடி கண்டுபிடிச்சி அந்தந்த ரக மாடுகளை அங்கங்கே வளர்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் எடுத்துக்கிட்டு 468 நாட்டு பசு காளை கண்ணுக்குட்டி வளர்க்குறோம் காஞ்சிபுரத்தில். இதை தவிர்த்து கடைசி 2 மாதத்தில் 32 கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 45 ரகங்கள் கிடைச்சிருக்கு நாட்டு பசு காளைகள். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கங்கே பதுங்கியிருக்கு அந்தந்த காளை பசு கண்ணுக்குட்டி. ஸோ அதோ இனம் சேர்த்து அதை சுதந்திரமாக மேய விட்டு கோஷாலைங்கிற பேரில் அது வந்து ரொம்ப கட்டி போட்டு வளர்க்காம அதில் இருக்கிற சாணம் கோமியம் நம்ம எடுத்து விவசாயம் பண்ணும்பொழுது 1 ஏக்கரில் 40 மூட்டை வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்கள் எடுத்திருக்கு. 4.5 ஏக்கரில் 700 கிலோ காய்கறி எல்லாமே நம்ம பிராண்டில் நமக்கு எல்லாருக்கும் தரா மாதிரி பசுமாடு கோமாதா கிட்டேருந்தும் நம்மளுடைய அறிவு செல்வத்தையும் சார்ந்து இந்த முயற்சியில் பங்கெடுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ அருண். அவருடைய பேக்ரவுண்டுக்கும் அவர் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற காரியம் உண்மையிலேயே அவர் பாரத சேவா பண்ண தான் வந்திருக்காங்க. இது போல் நிறைய மக்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தேவ் ஆஃபர்ட் அவங்களுடைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள்லேருந்து நீங்கள் மக்கள் மேடையில் பங்கு கொள்றதுக்கோ பாரத் சேவாவில் பங்கு கொள்றதுக்கோ யார் வேணால் எந்த ப்ரொஃபஷனில் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக வரணும்னு கூட முக்கியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ரிசோர்ஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நம்ம ஊருக்காக நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம், எல்லாருக்குமே ஒரு நாட்டு பற்று இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தெரியாமல் இருக்கும். எங்கள் குழுவுடன் சேர்ந்து வேலை செய்யலாம். என்ஜிஓஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்யலாம். அதை தவிர என்ன ரிட்டையர்ட் பீப்புள் உங்களுக்கு வீட்டில் நிறைய நேரம் இருக்குதுன்னு நினச்சா கூட உங்கள் ஊருக்காக வந்து எங்களோட கை கோர்த்து வேலை செய்யலாம். வெளிநாடு போனால் கூட எப்போ ஒரு தடவை நம்ம கிராமத்துக்கு வரணும், நம்ம ஊரை பார்க்கணும், நம்ம ஊர் எப்படி இருக்குன்ற எண்ணம் இல்லாதவங்களே இருக்க முடியாது.
அப்படி இருக்கிற ஒரு நம்ம மனநிலையில இந்த மாதிரி சேவைகள் ரொம்ப முக்கியமானதாக எங்களுக்கு தெரியறது. எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தால் கூட பாரத சேவாவோட, பாரத் மார்க்கெட்டோட, மக்கள் மேடையோட வேலை செய்ய முடியும். இங்கே வந்திருக்கிற என்னுடைய சிஸ்டர், என்னோட பிரதர்-இன்-லா மகேந்திரா, சுதா, முக்கியமான துபாயிலேருந்து வந்திருக்கிற ரமேஷ் சார், திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறவங்க, அங்கே நம்மளுக்கு எங்கள் கூட வேலை செய்கிற அத்தனை பேரும், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எங்கள் விவசாயிகள் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு 500 பேர் ஐஐடியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க வரட்டும், அவங்க வந்து நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்குள்ளே இங்கே வந்து அடுத்த ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணி, இது ரொம்ப ஷார்ட் ப்ரோக்ராம் தான். முக்கியமான லான்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லணும். முதல் வருட பாரத சேவாவை எல்லாரோடையும் சேர்ந்து, மெம்பர்ஸோடு சேர்ந்து செய்யணும் அப்படின்ற முயற்சி தான் இது. நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போனதுக்கப்புறம் நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பர்சனுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணும். அவங்களுக்கு இந்த இந்த கவரை திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக நான் அண்மையில் ஒரு ஊரில் ஒரு தெரு ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வழியாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணி, அந்த வழியாக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அந்த ஊர்க்காரங்க இவ்வளோ சொல்லியும் ஒன்றும் நடக்கலை அப்படின்றதுக்காக நான் உடனே முக்கியமான யாருக்கு தெரிவிக்கணுமோ தெரிவித்து அந்த குப்பைகளை 2 மணி நேரத்தில் அகற்றி எங்கள் மக்கள் சேவை மூலியமாக செஞ்சுருக்கோம். அது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் கூட சுகாதாரமாக வைத்துக்கொள்வதும், அவங்கவுங்க ஊரை சுத்தமாக வைத்துக்கொள்வதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதற்கு எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். யாரு எங்களோட மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வெகு விரைவில் உயர்மட்ட குழுவோடு சேர்ந்து பேசி அதை நடத்துகிறோம். இப்போது மக்கள் மேடைக்காக 12 மாவட்டங்கள் 13 மாவட்டங்கள் தயாராகி இருக்காங்க. இங்கே இருப்பவர்கள் ஸ்டேஜுக்கு வரலாம். ஜஸ்ட் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் 12 திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், ஒரு எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களோ நீங்கள் மேலே வரலாம். தூத்துக்குடி, விருதுநகர், திருவண்ணாமலை, எல்லாரும் முதல்ல ஒரு 2 மெம்பராக இருந்தால் கூட ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர், கும்பகோணம், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், எங்கெங்கேருந்து வாலண்டியர்ஸ் வந்திருக்கீங்களோ ஒரு முறை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல், திருவண்ணாமலை, எல்லாரும் கொஞ்சம் நேரடியாக எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நின்றுட்டிங்கன்னா உங்களை ப்ரெசென்ட் பண்ணிவிடுவோம். வணக்கம். சபிதா மேம் இன்னொரு தடவை படிச்சுடுமா? அது வாங்க. வணக்கம். எல்லாரும் நேரம் நில்லுங்க. நான் மைக்க கொடுக்குறேன். நீங்கள் யார் எந்த மாவட்டத்துலேன்னு வந்திருக்கீங்க, உங்கள் மாவட்ட பேரை மட்டும் சொல்லி உங்கள் பேர் சொன்னால் போதும். நேர இன்மை காரணமாக நீங்கள் அதை மட்டும் சொன்னாலே போதும். நான் அப்படியே வரிசையாக கொடுக்குறேன். மாவட்ட பேரையும் உங்கள் பேரையும் மட்டும் சொல்லுங்கள். ரஜினி வீரமணி, மயிலாடுதுறை மாவட்டம். மக்கள் மேடை, சுடலை முத்துகிருஷ்ணன், திருநெல்வேலி. சண்முகவேல், தூத்துக்குடி. டி குமாரசாமி, தூத்துக்குடி மாவட்டம். எம் மகேஷ் பாலா, தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி. சரவணன், திண்டுக்கல் மாவட்டம். சுரேஷ்குமார், விருதுநகர். மதுரை, விபி வெங்கடேசன். விருதுநகர், ஆர் பெருமாள். மதுரை, ஆறுமுகம். விருதுநகர், மாரிக்கணி. மக்கள் மேடை எல்லாரும். விருதுநகர் மாவட்டம் மக்கள் மேடை பொறுப்பாளர் RS பாஷா பாலு, சிவகாசி சட்டமன்ற தொகுதி. திருச்சி மாவட்டம், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர்
நோபல் அலெக்ஸ். மக்கள் மேடை மாவட்ட பொறுப்பாளர் நோபல் அலெக்ஸ். மக்கள் மேடை மாவட்ட பொறுப்பாளர் திருச்சி மாவட்டம் பொன்னுச்சாமி. கரூர் மாவட்டம் ரஜினி கணேசன் குழுத்தை தொகுதி செயலாளர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் ஒன்றிய செயலர். மக்கள் மேடை நாங்கள் கர்நாடகா மாநிலம் மாணிக் பாஷா குரூப். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்தால் சந்தோஷம். கரூர் மாவட்டம் தர்மராஜ். சேலம் மாவட்டம் ஆத்தூர். திருப்பூர் மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் மக்கள் மேடை. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட். நான் நடுவில் வந்துடுறேன். இங்கே விஜயகுமார் மக்கள் மேடை வேலூர் மாவட்டம். அருண்குமார் மக்கள் மேடை வேலூர் மாவட்டம். ஆண்டித்துறை சிவகங்கை மாவட்டம். தேங்க்யூங்க. கேசவன் நீங்கள் வரலையா மேலே? தேங்க்யூ ஸோ மச். கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் பாரத் சேவா மெம்பர்ஸ் தான். தேங்க்யூ வெரி மச். காட் பிளேஸ் யூ. தேங்க்யூ. செங்கல்பட்டுலேருந்து 60 பேர் வந்திருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் 60 பேர். அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம். தேங்க்யூ. செங்கல்பட்டு மாவட்டம். ரொம்ப நன்றி. செங்கல்பட்டு மாவட்டம் உறுப்பினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ பாரத். தேங்க்யூ. அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் மக்கள் மேலே வந்துட்டா நல்லதுப்பா. கொஞ்சம் இடம் விட்டு அடுத்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறவங்க செங்கல்பட்டு, அதை தொடர்ந்து பாண்டிச்சேரி மாவட்டம் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம். தேங்க்யூ. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. பாண்டிச்சேரியும் நேராக வந்து ஒரு முறை ஸ்டேஜில் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. வாங்க. வணக்கம் எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்குவோம். அம்மா முக்கியமான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தேங்க்யூங்க. தயவு செய்து அனைவரும் கொஞ்சம் கீழே இறங்குவோம். செங்கல்பட்டு மாவட்டம் வாங்க. நிகழ்வு அதிகமாக இருக்கிறது. இப்போது சால்வை மாலை போட்டு கொஞ்சம் நேரங்களை வீணடிக்காமல் அனைவரும் தயவு செய்து கீழே இறங்குவோம். நான் இந்த அன்பு பரிசுகளை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்போ முதல்ல ப்ரோக்ராம் முன்னிட்டு அன்பு பரிசுகளை சிறிது நேரம் கழித்து நீங்கள் அம்மா அவர்களுக்கு அளிக்கலாம். தயவு செய்து அனைவரும் கொஞ்சம் கீழே இறங்குவோம். எல்லாரும் கொஞ்சம் அமர்ந்தீங்கன்னா நாங்கள் ப்ரெஸ் மீட்டை முடிச்சிடுவோம். ப்ரெஸ் மீட் அம்மா அவர்கள் முக்கியமான ப்ரெஸ் மீட் நடத்த இருக்கிறார்கள். தயவு செய்து கீழே இறங்கி வரவும். சிறிது நேரம் கழித்து அன்பு பரிசுகளை அம்மாவிற்கு வழங்கலாம். எல்லாரும் கீழே இறங்கி அமர்ந்து ப்ரெஸ் மீட் எங்களோட சேர்ந்து பாருங்க. எல்லாரும் அமர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எல்லாரும் இறங்கி ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்க. ஒத்துழைப்பு கொடுங்க. அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து. செங்கல்பட்டு மாவட்டம் வந்திருக்காங்க. அவங்கள முடிச்ச கையோட ரியாஸ் வந்து பிரஸ். செங்கல்பட்டு மாவட்டம் மட்டும் மேடையில் இருக்கவும். செங்கல்பட்டு மாவட்டத்தை தவிர்த்து அனைவரும் தயவு செய்து கீழே இறங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோபி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் பொறுப்பாளர் மக்கள் மேடை பாரத சேவாக்கு PFC அவருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து எல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்கள் காரியங்கள் நல்லபடி நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நான் கூட இருந்து உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வேணுங்கிற என்ன செய்யணுமோ நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். நாராயணன், தேங்க்யூ வெரி மச். இப்போ எல்லாம் உட்காந்துக்கோங்க. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இங்கிருந்தே பேசுங்க.
எங்க விவசாயிகள் சார்பா கல்யாண் சுந்தரம் சார் வந்து ஒரு வார்த்தை உங்களோட சொல்லிடுவார். நான் வந்து மாநில தலைவர் இருக்கேன் இந்த தயா போன்ற விவசாய பிரிவில். இந்த விவசாய பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ராகவேந்திரா மண்டபத்தில் வந்து விவசாயிங்க மதிப்பு கூட்டு பொருள்லாம் வந்து ஸ்டால் போட சொன்னாங்க. போன வருஷம் மே மாதம் போட்டோம். 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் போட்டாங்க. மற்ற ஸ்டாலு போகிற இடத்துலலாம் காசு வாங்குவாங்க. 5000 கொடு ஒரு நாளைக்கு, 3 நாளைக்கு 5000 கேட்பாங்க. ஆனால் மேடம் நான் சொன்னேன், மேடம் விவசாயிங்கெல்லாம் வருமானம் இல்லை மேடம் இப்போ, அதனால் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்டால் கொடுக்கணும் மேடம், அவங்களுக்கு 3 நாளுக்கும் சாப்பாடு போடணுங்க மேடம்னு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டும் கொடுக்கணுன்னு. ஆனால் மேடம் சூப்பராக அது சாப்பாடெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்கு வயிறு குளிர அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கே எனக்கு கண்ணு கலங்குது. அது விவசாயிங்க எங்கே போனாலும் ஸ்டால் போட்டால் 1000 கொடு 2000 கொடு ஒரு நாளைக்கு வாடகை வாங்குவாங்க. ஆனால் மேடம் வந்து எங்களுக்கு தெய்வத்துக்கு ஒரு விவசாயிகளாக ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அமைஞ்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த விவசாயத்தில் வந்து நான் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போவேன். விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ இந்த தயா பாண்டிஸ்லும் மக்கள் மேடையிலையும் இப்போ ஒரு 20 ஸ்டால் விவசாய ஸ்டால் மேடம் சொன்னாங்க, அர்ஜென்ட் ஒரு 4 நாளில் ரெடி பண்ணேன். இப்போ இங்கேயும் ஃப்ரீயாக தான் போட்டுக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஒரு ஸ்டால் போனால் 5000 கேட்குறாங்க ஒரு நாளைக்கு வாடகை. ஆனால் மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க திவ்யன் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மர்ஸ் உற்பத்தி பண்ணுற அந்த மதிப்பு கூட்டு பொருளெல்லாம் வந்து வாங்கி எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்து கொடுக்கறதுக்கு மேடம் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெரிய கரவழி கொடுத்துருங்க. மேடம் வந்து நான் சொல்லனா பாயஸ் கார்டனுக்கு அடுத்த புரட்சி தலைவர் அம்மா எங்கள் விவசாயிகளுக்கெல்லாம். ஏன்னா பாயஸ் கார்டன் படம் எனக்கு ஜெயலலிதா அம்மா ஞாபகம் வரும், தலைவர் ஞாபகம் வரும். இப்போ அதுக்கப்புறம் எனக்கு அம்மா தான், லதா அம்மா தான் எனக்கு புரட்சி தலைவர் சூப்பர் ஸ்டார். ஏன்னா அம்மா வந்து எனக்கு ரொம்ப கண்ணு கலங்குது, என்ன பேசுறதே தெரியல. அதோட விவசாயிகளுக்கு மற்ற நடிகர் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. ஆனால் எங்கள் சூப்பர் ஸ்டார் என் தலைவனுடைய ஒய்ஃபு அம்மா லதா அம்மா வந்து இவ்வளோ இறங்கி வந்து செய்கிறாங்கன்னா யாருக்காக செய்கிறாங்க? மக்கள் நல்லா இருக்கணும். எப்போ பாரு அவங்க மக்கள் 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 தான். தூங்குறாங்களோ இல்லைன்னே தெரியல. 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறாங்க. அது மக்கள் கல்யாணம் சொல்கிறோம். விவசாயி எப்படிங்கிறாங்க, விவசாயி எப்படிங்கிறாங்க, இதே தான் பேசுவாங்க எப்பவுமே. இன்னும் அவங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவங்க என்ன தலையெழுத்து இதெல்லாம் செய்யணுன்னு, அதோ ஒரு நல்லது பண்ணோம், மக்களுக்கு நல்லது பண்ணோம். ஏன்னா தலைவர் வீட்டுக்கு போனால் ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து போகிறாங்க. ஒரு சிஎம் வீட்டில் கூட அந்த மாதிரி கிடையாது. அம்மா அந்த வரவங்களுக்கு எல்லாம் ரெஸ்பான்சிபிள் பண்ணிக்கிட்டு, வரவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு, விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும், நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்களாம் ஒத்துழைப்பு இருக்குது. பெரிய லெவலில் இது வளரணும். இந்த மக்கள் மேடை வந்து முன்னே 2 வருஷம் டைம் இதுக்கு நல்ல மாதிரி வளர்ந்து பெரிய வளர்ச்சி அடைந்து இந்த பாரத சேவாவும் இப்போ கேரளா மாநிலத்திலேருந்து வந்திருக்காரு. அவரும் பொறுப்பேற்றுக்கு போகிறாரு. அப்புறம் கர்நாடகா மாநிலம் இந்தியா ஃபுல்லாக இது வளர்ச்சி அடைந்து கேட்டு இங்கே வாய்ப்பளித்த லதாம்மா அவர்களுக்கும் மற்ற விவசாய மக்களுக்கும் நம் தயாபட்ச நிர்வாகிகளும் நன்றியை கொடுத்து நன்றி, வணக்கம். அம்மா ரொம்ப நன்றிம்மா. கல்யாண் சுந்தரம் என்ன ரொம்ப இங்கே ப்ரெஸ் தயவுசெய்து நான் சொல்கிறது சொல்ல விரும்புகிறேன். எந்த கம்பேரிசனும் எதுக்கும் நான் தகுதி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போயஸ் கார்டனாலே பயமாக இருக்குது. அங்கே வாழணுன்றதுக்காக அதெல்லாம் அந்த பெரிய பெரிய மனிதர்கள் அவங்க. அதுக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் என்னை கம்பேர் பண்ணி சொன்னது அவர் அன்பில் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதையும் சொல்லிடுறேன். அடுத்த அம்மா, அடுத்த போயஸ், அடுத்த இது எதுவும் கிடையாது. நாங்கள்லாம் ஒரு சேவை பண்ண வந்திருக்கோம். தயவுசெய்து அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்தானத்தில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு பெருமையாக இருந்த ஒரு ஏரியாவில் இருந்தவங்க. அவங்களெல்லாம் நாங்கள் நினச்சி பெருமைப்படுறோம். அந்த வாழ்த்துக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. ஆனால் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது வேண்டாம். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக்கிறேன். போயஸ் கார்டனில் இருக்கிறது போயஸ் கார்டன்ற ஒரு அடையாளத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ. நான் எல்லாருக்கும் ஒரு தாயாக இருக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ். இவர் கேரளாலேருந்து வந்திருக்காங்க. கேரளா பொறுப்பாளர். பாரத சேவா எல்லா இடத்துலையும் அவங்க அங்கங்கே மக்கள் மன்றம், மக்கள் மேடை எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க சேர்ந்து செய்கிறாங்க. ஆமாம், கேரளாலையும் ஒரு பாரத் மார்க்கெட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க, அங்கேயும் போடுறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இப்போ அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணலாமா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ப்ரெஸ். தேங்க்யூ மேம்.
கடவுளின் அனுகிரகத்தை தேங்க்யூ ஒரு பாடல் வழியாக இல்ல உட்காந்துக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கலாச்சாரத்தை ஒட்டி நாங்கள் எந்த செஞ்சாலும் ஒரு கலாச்சாரம் ஒட்டி ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை என்றைக்கும் மேம்படுத்த விரும்புகிறோம். அதுக்காக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. கடவுளின் அனுகிரகத்தை ஒரு பாடல் வழியாக பெற்றோம். அதே அனுகிரகத்தை இப்பொழுது ஒரு நாட்டிய வழியில் காண இருக்கிறோம். We took the divine blessings in the form of prayer. Let's now seek the divine blessings in the form of dance.